வணக்கம். இந்த வண்டி ஆக்டிவா ஃபுல் சர்வீஸு இருக்குது. இதில் வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இந்த ஷாக் அப்சர் புஷ்ஷு வந்து போய் கிடக்கு. இந்த ஷாக் அப்சர் புஷ்ஷு எதனால் போகுது அப்படின்னா, ரோடு ரொம்ப நொடியான ரோடுகளில், வேகத்தரைகளில், இந்த மாதிரி இடங்கள்ல மெதுவாக போகலை அப்படின்னா இது அடிபடும். இந்த மாதிரி அடிபடுறதுனால என்ன செய்யும் அப்படின்னா, ஷாக் அப்சர் ரிங் புஷ்ஷு ஆரம்பித்து இந்த புஷ்ஷு ஆட்டம் கொடுக்கும். புஷ்ஷே இல்லை, உள்ள வந்து பிளாஸ்டிக் புஷ்ஷே கிடையாது. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அடிபட்டு தான் கிடக்கு. இந்த புஷ்ஷு வந்து இந்த சைஸ் புஷ்ஷு இருக்கணும், இந்த சைஸ் புஷ்ஷு இருக்கணும். அதில் புஷ்ஷே இல்லாமல் அடிபட்டு கிடக்கு. ரெண்டாவது நல்லா போனால் இது 18,000 கிலோமீட்டர் தான் ஓடும் இந்த ஷாக் அப்சர் புஷ்ஷு. இது அடிபட்டுச்சு அப்படின்னா வண்டி உலட்ட ஆரம்பிக்கும். ஒட்டகையை விட்டு ஓட்டினா உலட்டும், இந்த பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது இது வந்து இன்ஜின் பெட் புஷ்ஷு. இந்த புஷ்ஷு வந்து நல்லா போனால் 38,000 கிலோமீட்ரு 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடும். இது போனாலுமே வண்டி ஷேக் ஆகும். ரெண்டாவது இந்த புஷ்ஷு வந்து இதில் வந்து கிராக்கு, சைடில் கிராக் வந்துருக்கு. இது வந்து புது புஷ்ஷு, நீட்டாக குவாலிட்டியான புஷ்ஷாக வாங்கி போடுறோம். இந்த புஷ்ஷு போட்டோம்னா வண்டி வாப்ளிங் ஆகிறது குறையும். நல்லா போனால் ஒரு புஷ்ஷோட டைம் வந்து 18,000 கிலோமீட்டர் தான் இந்த புஷ்ஷோட டைமு. 18,000 லோக்கலில் கம்மியாக ஓட்டுறாங்க அப்படின்னா 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கும். இது 2 புஷ் வரும், இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று வரும். சேம் புஷ் தான், இதுவுமே புஷ் அடிபட்டு தான் கிடக்கு. அடுத்து இந்த புஷ் மாற்றும் போது ரெண்டாவது இதில் ஷாக் அப்சர் பெட் புஷ். ஷாக் அப்சர் புஷ்ன்றது இது நல்லா பிரிஞ்சு பிஞ்சு வெளியே வந்து நிற்கி. இதுவுமே இந்த கீழே உள்ள இன்ஜின் புஷ்ஷும் இதுவும் மாற்றும் போது செட்டாகவே மாற்றணும். மாற்றினா ரெண்டு அடுத்து ஒன்று கூட மாற்றுற மாதிரி வரும்.